தேய்பிரை அஷ்டமியில பைரவ பெருமானுக்கு மிளகு தீபம் ஏற்றி வழிபாடு செய்தா எவ்வளவு பெரிய கடன் தொகையில் சிக்கி இருந்தாலும் அதிலிருந்து உடனடியா மீண்டு விடுவார்கள் அப்படின்ற அசைக்க முடியாத நம்பிக்கை மக்களிடத்துல இருந்துட்டு வருது. அது மட்டுமல்லாம தொழில் வியாபாரத்துல பெரு நஷ்டம் ஏற்பட்டிருந்தாலும் பைரவரை நீங்க இன்றைய தினத்துல மனதார வழிபாடு செய்யறப்போ, செவ்வரளி மலர்கள் சாற்றி வழிபாடு செய்யறப்போ இழந்த செல்வாக்கை மீண்டும் அடைவார்கள் அப்படின்றது நம்பிக்கை. அதே மாதிரி பகைவர்களுடைய தொல்லைனால அவதிப்பட்டு இருக்கவங்க பைரவருடைய சன்னதிக்கு போய் பைரவருக்கு அபிஷேகம் பண்ணி பைரவருடைய விபூதியை உங்க நெற்றியில நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னாவே போதும். பகைவர்கள் உங்க பக்கம் தலை வச்சு கூட பார்க்க மாட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பைரவருடைய விபூதியை வியாழக்கிழமையன்று கோவிலுக்கு போய் கோவிலிருந்து எடுத்து உங்க வீட்டு பூஜை அறையில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்திகள் அனைத்துமே தலை தெறிக்க ஓடிவிடும் அப்படின்னு சொல்லப்படுது. எவ்வளவு கஷ்டங்கள் வீட்டில் இருந்தாலும் அது அனைத்துமே தீர்ந்து சுபிட்சம்